Harini Ekambaresh, mother of Sri Sai Abhayankar, music composer, producer and singer. நம்மளுக்கெல்லாம் அவங்கள நிலா காய்கிறது நேரம் தேய்கிறது யாரும் ரசிக்கவில்லையே அப்படின்னு பண்ண ஒரு சின்ன பொண்ணாக தெரியும். எங்களை மாதிரி தாய்மார்கள்லாம் அந்த பாட்டை பாடி எங்கள் குழந்தைகளை தூங்க வச்சுருக்கோம். டெஃபினட்டாக இவங்களும் அந்த பாட்டை பாடி தான் அவங்க குழந்தைகளையும் தூங்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் யாரும் ரசிக்கவில்லையே அப்படின்னு அவங்க பாடினது உலகமே ரசிக்கிற மாதிரி ஒரு வைரலாக 2024 மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் சாங் அப்படின்னு அந்த கட்சி சேரன்னா கலக்க விட்டுருக்கார், தெரிக்க விட்டுருக்கார். இஸ் அ பட்டிங் மியூசிக் டைரக்டர். ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி பேப்பரில் படித்தேன், ரிசர்ச் பேப்பர், வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில், நிஜமான யூனிவர்சிட்டி தான். யூனிவர்சிட்டி பேப்பரில் நம்மளுடைய மூளைக்கு எவ்வளவோ வேலைகள் நம்ம கொடுக்குறோம், ஆனால் நம்முடைய மூளை அதிகமாக எனர்ஜியை எடுத்துக்கிற வேலைன்னா அது மியூசிக் காம்போசிஷன் தான் அப்படின்னு அவங்க ரிசர்ச் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான சன் உங்களுக்கு. அவர் இந்த 2 படங்களுக்கு இசை அமைச்சிருக்கார், பெரிய பெரிய இசையமைப்பாளர்களோட ஒர்க் பண்ணியிருக்காரு. முக்கியமான விஷயம் என்ன அவர்கிட்ட கேட்கணும்னு எனக்கு ஆசை என்னென்னா, அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப பிரபலமான மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ், ஃபிலிம்லேயும் பாடுறாங்க. ஸோ அது ஒரு அந்த லெகசியை கேரி பண்ணும்போது அது ஒரு பேர்டனாக இருக்குமா? ஏன்னா இவங்க யங்ஸ்டர் இருக்கிறதுலே ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறவர் பார்க்க, எல்லாரோட ரொம்ப ரொம்ப யங் பர்சன், வெரி சார்மிங். இந்த ஜெனரேஷனோட தாட், அந்த லெகசி பற்றி எப்படி இருக்குது? அம்மா அப்பா கிட்டேருந்து உங்களுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் வந்தது? அம்மா எப்படி உங்களுக்கு இசை பயணத்தை உங்கள் கையை பிடிச்சி, ஏன்னா ரொம்ப இண்டிபெண்ட் அந்த ஜென்ரேஷன், அந்த நடுத்தர வர்க்க ஜெனரேஷன் தான் அம்மா கிட்டேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருது. இப்போ எல்லாமே இண்டிபெண்ட். அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன்லேருந்து ஒரு நியூ ஏஜ் பர்சன் வந்திருக்கார். அவர்கிட்டேருந்து கேட்போம், இந்த ஜெனரேஷன்லேயும் எங்கள் அம்மா சொல்லி தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத கேட்க நாங்களும் அவலாக இருக்கோம். ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். Namaste sir, glad to be here and Shri Gurubhyo Namaha to one all present here. Good evening. Thank you so much dear Murali sir for giving this opportunity to be here for my mom and every mom here. So confirm on the legacy burden pressure அது ஆக்சுவலி எதுவுமே பெருசாக இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே உனக்கு என்ன பிடிக்குமோ அதை ட்ரை பண்ணு, உனக்கு என்ன ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்படுறியோ அதை பண்ணு, பட் எது ஒர்க் பண்ணாலும் சின்சியராக பண்ணு, 100% எஃபர்ட் போட்டு பண்ணுன்னு எப்போவுமே லைக் என்னோடய அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் சொல்லுவாள். ஸோ ஐ எம் ரியலி கிஃப்டட் அண்ட் பிளெஸ்ட் டு ஹாவ் சச் பேரண்ட்ஸ். அண்ட் எஸ்பெஷலி அம்மா நான் ஈக்குவலண்ட்டாக பார்க்குற ஒரு விஷயம்னா சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா லாட் ஆஃப் ஹர் நிறையா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நான் கரெக்டாக பிறந்த டைமில் மிஸ் பண்ணியிருக்காங்க. பிக் கம்போசர்ஸோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே. அண்ட் வளர்ந்ததுக்கப்புறமும் கூட நான் ரொம்ப ஸ்டூடியஸ்ன்றதுனால என் கூடயே இருந்து எனக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. ஸோ அந்த டைம்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், இன்னும் நிறையா கற்றுட்டு இருந்திருக்கலாம், இன்னும் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த டைமை ஒதுக்கி, அதாவது தன்னோட பேஷன், தன்னோட ப்ரொஃபஷன் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு என் கூட உட்காந்து எனக்கு சொல்லி கொடுத்து, என்ன தான் நான் ஜஸ்ட் பாஸ் ஆனாலுமே அது என் கூட இருந்து கைட் பண்ணி எனக்கு எப்போவுமே பண்ணியிருக்கா. அண்ட் மியூசிக்கலாக சொல்லணுன்னா சின்ன வயசுலேருந்து கசல்ஸ், கிளாசிக்கல், ஹிந்துஸ்தானி, லாட் ஆஃப் ஜானர்ஸை எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ணி என்னை நிறையா கேட்க வச்சு அதை என்னோடய பிளட்குள்ளே ஏற்றி விட்டாங்கன்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக. அண்ட் இப்போ வரைக்கும் அந்த சாக்ரிஃபைஸ் தொடர்ந்து அப்படியே பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் என்ன கேட்டாலும் எனக்கு இமீடியட்டாக அதை பண்ணி கொடுத்து, அண்ட் எனக்குன்னு டைம் ஒதுக்கி நீ என்ன பண்ணுற, அதாவது நம்மளுக்கு தலையே வெடிக்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்கிற டைமில் அசால்ட்டாக ஒன்று சொல்லிவிட்டு அதை அப்படியே நம்மளுக்கு ஸ்மூதன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த வேலையே நம்மளுக்கு அப்படியே லீஸ்ட் ப்ரெஷரைஸ்டாக தெரியும். ஸோ ஆக்சுவலி இதான் ஃபஸ்ட் டைம் நான் இப்படிலாம் பேசுகிறேன், யூஸ்வலி பாடுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் தேர் இன் மை லைஃப். அண்ட் ஐம் ரியலி ஃபார்ச்சுனேட் டு ஹாவ் சச் பேரண்ட்ஸ். அண்ட் ஐ வுட் ரிக்வெஸ்ட் ஆல் யுவர் ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஃபார் மீ. நானும் இப்போது வளர்ந்துட்டுருக்கேன், என் கண்டிப்பாக என்ன ப்ரேயர்ஸில் வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் சாய் அபயங்கர் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக இப்பயே கண்ணுக்கு முன்னாடி தெரியறது எங்களுக்கு. பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவுடைய முழு ஆசீர்வாதம் உங்கள் என்டையர் ஃபேமிலிக்கு இருக்கு. உங்களுடைய பாட்டையும் கேட்கணும்னு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஏதான ஒரு சின்ன பாட்டு, எந்த பாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பஜனா இருந்தாலும், எனிதிங். இங்கேயே தான் நான் ஏதாவது கொஞ்சம் டிவைனாகவே பாடிடுறேன். வலம் வர வேண்டுமையே, வலம் வர வேண்டுமையே, என் மனதை கவர்ந்த
அண்ணாமலையை தினம் தினமும் வலம் வர வேண்டுமையே. கலந்த சிவஞான காதற் பெருக்காலே, கலந்த சிவஞான காதற் பெருக்காலே, கடவுள் ரமண குரு கழலடி தன்னாலே, கலந்த சிவஞான காதற் பெருக்காலே, கடவுள் ரமண குரு கழலடி தன்னாலே, மலர்ந்த விழி மலர்கள் மலை சிகரம் மேலே வைத்து வலம் வந்த காரணத்தை நினைந்ததாலே வலம் வர வேண்டுமையே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஒன்ஸ் அகேன்.